இல்ல பாலுவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறியா? ரெண்டும் இல்ல. இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிறதா அவருடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறின பிறகுதான் எங்க கல்யாணம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுக்கு போன உடனே நம்ம டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பாலுவை போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் சேர்க்க ஏற்பாடு பண்ணிடுறேன். தேங்க்யூப்பா. என்ன டிஎஸ்பி சார் சௌக்கியமா? என்ன ரங்கநாத், எப்படி இருக்க? ஒரு பையன் அனுப்புறேன். ஓ, நீ அனுப்புன பையனா? வந்திருக்கான். என்ன விஷயம்? நம்ம பையன் ஒருத்தனை ட்ரைனிங்ல சேர்க்கணும்ப்பா. சரி, என்கிட்ட சொல்லிட்டல்ல, அவன் சேர்ந்துட்டு தான் நினைச்சுக்க. ஏங்க, பாலு ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே திவ்யாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி நாம பேச வேண்டியிருக்கு. பாத்தியா, டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு வேணா மனசுல மார்க்கண்டேயன்னு நினைப்பு இருக்கலாம். அதுக்காக காலத்தை கைத்த போட்டு கட்டி வைக்கவா முடியும்? இப்ப என்ன எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நீங்க என்னதான் டை அடிச்சு உங்க வயசை மறைக்க பார்த்தாலும் நாளைக்கு திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தை உங்களை தாத்தான்னு தான் கூப்பிட போகுது. எங்க இன்னைக்கு டை அடிக்கலையா? வெள்ள முடியல வெளியில் தெரியுது. அப்படியே நான் தாத்தாவானாலும் ஊட்டிலேயே இளமையான தாத்தா நானா தாண்டி இருப்பேன். அப்பா, ஏன் பிறக்க போற குழந்தை என்ன தாத்தான்னு சொல்லிட்டு உன்னை அக்கான்னு சொல்ல போதா? பொன்னையும் பாட்டின்னு தாண்டி சொல்லும். அப்பா விடுங்க. ஐயோ வலிக்குது. இப்போது ஒத்துக்கிறியா எனக்கு வயசாகலன்னு? உங்களுக்கு வயசு ஆகல, நான் ஒத்துக்கிறேன். என்ன விடுங்க. இல்ல, வீட்டுல தான் திவ்யா திவ்யான்னு சொல்லி டிமிக்கி கொடுக்குறேன். இதான் யாருமே இல்லையே. எங்க போறீங்க? பொண்ணதான் ரசிக்க முடியல, இந்த இயற்கை அழகாவது பார்த்து ரசிக்கலான்னு தான். வாமா இப்படி. ஐயோ நான் வரல. வாமா இப்படி. வேண்டாம் வேண்டாம். வாமா அதெல்லாம் வேணாம். ஐயோ வேண்டாம். வாமா இப்படி. பயமா இருக்குது, என்ன விடுங்க. அழக ரசிக்கிறதுல உனக்கு என்ன பயம்? வாமா. என்ன அழகு மட்டும் தான் தெரியுது, எனக்கு அதுல இருக்கிற ஆபத்தும் தெரியுது. நீங்க வாங்க அப்படி. இல்ல நான் வரல. ஐயே, உன்ன தைரியசாலி ஆகிறதுக்குள்ள ஏன் உயிர் போடும் போல் இருக்கேன். வாமா நான் வர வாமா. உங்களை போலீஸ் ஆபீசரா பார்க்க நினைச்ச உங்க மாமா இப்ப உயிரோட இல்ல. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்லாம ஆம்பளை துணை இல்லாத அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா உட்காருங்க. பரவாயில்ல, காபி சாப்பிடுங்க. எப்பதான் சாப்பிட்டேன். குங்குமம் எடுத்துக்குங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரோங்க. லோட் ஏத்திட்டு சீக்கிரமா போங்கடா. சார்
ராஜு, காலேஜ்ல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு என் கல்யாணத்துல நீ முத ஆளா இருக்கணும். கண்டிப்பா வரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், how are you? ஹலோ. இந்தாடா, கண்டிப்பா வந்துடணும். வர நீ உட்காரு. என்னடா இன்ஸ்பெக்டர் ஆன உடனே கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். மறந்துட்டேன்டா. இந்த அப்படி அட புடிடா, என்ன மறக்காம வந்துரு. நேத்து பிறந்த பையன் இவனுக்கெல்லாம் கல்யாணம். எங்க அப்பா என்னடானா நான் பிறந்ததே மறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா. பிராப்தம் இருந்தாதான் இந்நேரம் புள்ளையே பத்திருப்பேன். கண்டிப்பா வந்துடணும், மறந்துடாத. ஓகே. ஓகே, பாய். ராஜு, வரட்டுமா? மறந்துடாத. டேய், என் திவ்யாவுக்கு கல்யாணம். ஆமா, நீயும் ஒவ்வொரு பொண்ணா ஆசைப்பட வேண்டியது, அத வேற ஒருத்தன் அடிச்சிட்டு போக வேண்டியது. ஏன்டா அவன் உடம்புல மச்சமே கிடையாதா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை பிடிச்சிட்டு வா, இவ்வளவு பிடிச்சிட்டு வான்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு பொண்ணு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இவன் வெறும் வாயிடா. என்னடா முறைக்கிறேன்? உன்னை எவ்வளவு ஒருத்தி மதிக்கிறாளா? அடப்போடா. அட்லீஸ்ட் என்னையாவது அந்த குண்டு பத்மா லவ் பண்ணா, ஒன்னு ஒரு நாயாவது லவ் பண்ணுச்சா? ஆம்பளையா இருந்தா ஆசைப்பட்டதை அடையணும். அவனும் பத்திரிகை கொடுத்துட்டா, நீ வெக்கம் இல்லாம வாங்கி வச்சுக்கிட்ட. விட்டா கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு வந்துருவ போல் இருக்க. பொண்ணுங்களோட பழகுனா காலம்புறம் வச்சு காப்பாத்தணும்னு கட்டாயம் இல்லைங்க. கட்டு வரைக்கும் கூட போகலன்னா நமக்கு என்ன கவருத? டேய், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆம்பளை நிரூபிச்சா அது போதும். ஏன் சொல்றேன்னா, நீ திவ்யாவை தீண்டாம விட்டது நம்ம கேங்குக்கே பெருத்த அவமானமா இருக்கு. தாலி கட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு கூட நீ என்னச்சு? டேய், வாடா. ஐயா, பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. திவ்யம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா மாச சம்பளம் வாங்கி போலான்னு உட்கார்ந்துருக்கோம். அவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. எப்ப வருவாங்களோ என்னமா? நான் தரேன். ஒரு மாசத்தை ஒரே நாள்ல தரேன். புரியுங்க எடுத்துக்க. அத வச்சுக்க, இதையும் வச்சுக்க. போ வந்துரு. ஏறிடே. ஏன் பொண்டாட்டிங்க தாலி கூட கட்டிருக்கங்க? பொண்டாட்டியா? முதல்ல சொல்லக்கூடாது. ஏண்டா பொண்டாட்டி நீ வச்சுக்க. போங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்பப்ப அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணா.